சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது, அனைத்து இடங்களிலும் திமுக தோல்வியா, கலைக்கப்படுமா திமுகவின் ஆட்சி? அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டா சுமார் 23% வாக்குகளை பெறக்கூடும் என்றும் ஆளும் திமுகவால் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. த பிரிண்ட் செய்தி நிறுவனத்திற்கு கிடைத்த இந்த சர்வே முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் தாவேகா ஒரு வலிமையான போட்டியாளராக உருவெடுக்கும் என்பதை பதிவு செஞ்சிருக்கு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. விஜய் தனித்து போட்டியிட்டா 23% ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதா பதிவு செஞ்சு வராங்க. இந்த சர்வே அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்பட்டதா என்பதற்கான எந்தவிதமான செய்தியும் இதுவரை இல்லை. இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தா பிரிண்ட் என்ற ஆன்லைன் வெப்சைட், யூடியூப் நடத்தி வராரு. இந்தியா டுடே, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியராக இருந்தவர். இந்த சர்வேவின் சாராம்சம், விஜய் தனித்து நின்றால் 23% வரை வாக்கு எடுப்பதா சர்வே கூறுகிறது. இது ஓரளவு சரியான கணிப்பே. ஆனால் விஜய் 25% வரை கூட செல்வார் என்பது அவருடைய கணிப்பு. அடுத்ததா, விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தா மொத்தமாக 35% வாக்குகளும், அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தா 22% வாக்குகளும் கிடைக்குமா? அதாவது இவர்கள் மூவரும் இணையும் போது 15% குறையும் என்று சர்வே சொல்கிறது. அதே போல் விஜய் தனியாக போட்டியிடாமல் திமுக 45% ஓட்டுகளையும், அதிமுக பாஜகவோட விஜய் கூட்டணி வைத்தா திமுக 50% ஓட்டுகளையும் பெறும் என்று அந்த சர்வே கூறுகிறது. இந்த கட்டுரையின் சாராம்சமே, விஜய் என்ன செய்தாலும் திமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறப் போகிறது என்ற கருத்தை விதைப்பது போல இருக்கான். ஆனாலும் இன்னொரு பக்கம் சர்வேல கண்டிப்பாக விஜய் அதிமுக பாஜகவோடு சேர்ந்து அடுத்த முறை வெற்றி பெறுவார் எனவும், திமுக படுதோல்வி அடையும் என சொல்லப்பட்டு வருது. பாஜக மீது அதிருப்திகள் தமிழகத்தில் உள்ளது என்றாலும் அது எம்பி தேர்தலில் எதிரொலிக்கும். 2019-24 தேர்தலில் மிக பெரும் வெற்றியடைந்த திமுக கூட்டணி 2021 ஏன் 75 சீட் வாங்கி படுதோல்வி அடைந்தது? எனவே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு இணைந்தாலும் அது பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தாது. 2026 திமுக வேண்டுமா வேண்டாமா என்பது தானே போட்டியே தவிர பாஜக வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றி கிடையாது. அதிமுக பாஜக விஜய் இணைந்தால் 35% மட்டுமே பெற முடியும் என்று சர்வே சொல்கிறது. ஏனென்றால் பாஜகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலும் தான் 35% பெறுவதற்கு காரணம் என்றும் அந்த சர்வே காரணங்கள் சொல்லப்படுது. அப்படியான அதிமுக பாஜக கூட்டணி வைத்தா 22% வாக்குகள் கிடைக்கும் என்று சர்வே சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக எடுத்த சர்வே திமுகவுக்கே எதிராக இருக்குது. அதை மறைப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான சர்வேவை திமுக விட்டிருக்காங்க எனவும், கண்டிப்பாக இந்த முறை ஆட்சி மாற்றம் நிகழும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்க.